ஹாய் டார்மி சொல்லட்டீங்களா? ஸோ உங்களுக்கு புதிய எபிசோடு தயங்கி முடிச்சாடி எபிசோட் கூட இந்த நிறைய பேசணும் இன்ட்ரோ கதையில இப்போ பார்த்துக்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒருத்தவங்க பேஷண்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வரையெல்லாம் நம்ம தயம் தான். எல்லா பேஷண்ட்டையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தயம். செக் பண்ணி பார்த்துட்டு வரும்போது ஸோ தயங்க ஒரு கால் வருது. ஸோ அந்த கால் பார்த்துட்டு வேறையா இல்லை, தயம் ஒய்ஃப் தான் கால் பண்ணியிருப்பான். ஸோ தயங்கம் அட்டெண்ட் பண்ணிட்டு பேசுகிறான். பொண்ணாட்டி அறிவு இருக்கா உனக்கு? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் டியூட்டியில் இருக்க நீ கால் பண்ணாதான் சொல்லியிருக்கேனா இல்லையா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு. நான் டியூட்டியில் இருக்கேன், நான் அப்புறமாட்டி கால் பண்ணுறேன். டியூட்டி முடிஞ்சதுக்கப்புறம் நானே கால் பண்ணுறேன், வைக்கிற ஃபோனை. தயம் ரொம்ப கோவமாகவே பேசிட்டு காலை கட் பண்ணிட்டான். அப்படியே அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ என் ஒய்ஃபுக்கு ஒன்றுமே புரியல. சின்னவன் நான் கால் பண்ணி எவ்வளோ சின்சியராக பேசணும், ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு கால் பண்ணால் இவனாவே பேசி இவனாவே காலை கட் பண்ணிடான். அதில் வேறு டியூட்டி வேறையான். ஷோ இவனுக்கு எப்படி தான் நான் சொல்லி புரிய வைக்கிறது? இவன் கேட்பானா கேட்க மாட்டான்னு கூட தெரியல. என் ஒய்ஃப் இந்த மாதிரி புலம்பிட்டு ஸோ அப்படியே அவன் கிச்சன் வேலை அவள் பார்க்க போயிடுறான். டியூட்டியை அப்படியே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நீங்கள் இப்போ தான் எழுந்திரிச்சு முடிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே வந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் ரெடி ஆகிட்ருக்கீங்க. லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பரபரன்னு வேகத்தில் ரெடி ஆகிட்ருக்கீங்க. ஸோ ரெடியாகி முடிச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுறீங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் பஸ்ஸும் வருது, நீங்களும் ஏறி உட்காந்துடுறீங்க. கொஞ்சம் ட்ராவல் ஆகிறீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் ஆஃபீஸுக்கு போய் ரீச் ஆகிடுறீங்க. ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு ஸோ அப்போ போல் நீங்கள் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க. சின்சியராக வேலை பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வழியாக வேலை பார்த்து முடிச்சா அப்படியே அந்த டேபிள்லேயே படுத்து தூங்கிட்டீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு தான், ஏய் சாரா என்னடி சொல்லி செல்ஜி, ஏய் என்னாச்சு? ரொம்ப வேலையா? ரொம்ப டயர்டாக இருக்கா? ஆமாம், உடம்புலாம் ரொம்ப பெயினாக இருக்குது, என்னால் சுத்தமாக முடியலை, தலைலாம் வலிக்குது. ஏன் என்னாச்சு? உடம்பு எதுவும் சொல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இரு நான் பார்க்குறேன். ஃப்ரெண்டு கன்னத்தில் கை வச்சு பார்க்குறா. டேய் சாரா, என்னடி இப்படி நெருப்பாக கொதிக்குது? எருமையில குதிக்கிற மாதிரி குதிக்குதே. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பு சாரா. ஓகே டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே கிளம்பிடுங்க, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு தான் கேபின் பிடிக்கிறா. ஸோ நீங்களே ஏறி போய் காரில் போய் உட்காடுறீங்க. கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகுது. கொஞ்சம் நேரத்தில் ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் ஆகிடுறீங்க. ஸோ அப்படியே வந்து டோக்கன்லாம் கொடுத்துட்டு பேர் நேம்லாம் கொடுத்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிடுறீங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் நர்ஸ் வந்து கூப்பிட்றாங்க. ஜாரா டாக்டர் கூப்பிட்றாங்க, உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஸோ தயங்க கேபினுக்கு வந்துடுறீங்க. ஸோ தயங்க பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா ஸோ உங்கள் ஃப்ரெண்டு தான் எல்லாமே சொல்கிறா. டாக்டர் காலையிலேருந்து நல்லா தான் இருந்தா, திடீர்னு என்ன தெரில டேபிள்லேயே படுத்து கிடந்தா. உடம்புலாம் ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ தலைவலிக்குன்னு சொன்னான். தொட்டு பார்த்தா ரொம்ப ஃபீவராக இருக்குது. என்னென்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு எல்லாமே சொன்னாங்க. ஸோ தயங்க ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். செக் பண்ணி பார்த்து முடிச்சுட்டு ஸோ உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். தயம் வந்து நிறைய சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல, ரெஸ்ட் எடுக்கிறதில்ல. ஸோ ரொம்பவே வேலையில் ரொம்ப ப்ரெஷராக இருக்காங்க. அதனால தான் இவங்களுக்கு ஃபீவர் வந்திருக்கு. ஸோ உடம்பு வலி தலைவலி எல்லாம் வந்திருக்கு. ஸோ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்து நல்லா சாப்பிட்டாங்கன்னா ஸோ நல்லா ஓகே கிளியர் ஆகிடுவாங்க. ஓகே கொடுக்குற டேப்லெட் மருந்தெல்லாம் கரெக்டாக எடுத்து கொடுத்துருங்க. தயம் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ உங்கள் ஃப்ரெண்டும் ஓகே டாக்டர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ தயம் நர்ஸை பார்த்துட்டு நர்ஸ் டிசிஷன்ஸ் ஓகே டாக்டர் அப்படின்னு சொன்னோன்னே தயம் உங்களை பார்த்துட்டு நர்ஸ் கூட போங்க அப்படின்னு சொன்னோன்னா ஸோ நீங்களும் போகிறீங்க. ஸோ தயம் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து எல்லாத்தையும் சொல்லிடுவான். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கா. ஸோ இந்த சைடு நீங்களா? இல்லை நான் ஊசிலாம் போட மாட்டேன், எனக்கு ஊசி வேணாம், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சி அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பாருமா, ஊசி போட்டாதாம்மா சரியாகும் உடம்பு, அப்போ தான் நீ நல்லா வேலை பார்க்க முடியும். இல்லை எனக்கு ஊசிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலப்பறை பண்ணி ஒரு கலவரமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஹாஸ்பிட்டலில். நர்ஸம்மா செம்ம காண்டாயிட்டாங்க, இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் ரூம்லேருந்து வெளியே வந்துடுறாங்க நேராக அந்த நர்ஸம்மா. ஸோ தயங்க கேபின்குள்ளே தான் வந்துட்டு டாக்டர் தயங்க பார்த்துட்டு என்ன அந்த பொண்ணுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிங்களா? டாக்டர் அந்த பொண்ணு ரொம்ப கலவரம் பண்ணிகிட்ருக்கு, இன்ஜெக்ஷன் போட மாட்டேன், எனக்கு இன்ஜெக்ஷன் வேணாம், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி கலவரம் பண்ணிகிட்ருக்கு டாக்டர். தயங்கம் பார்த்துட்டு என்ன நர்ஸ் சொல்கிறீங்க? ஆமாம் டாக்டர், அந்த பொண்ணு இன்ஜெக்ஷன் போட மாட்டேன் ரொம்ப அடி பிடிச்சிட்ருக்கு. ஸோ நர்ஸு தயங்கும் ஸோ இப்படி பேசிகிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஸோ உங்கள் ஃப்ரெண்டு மனசுக்குள்ளே அவள் இந்த ஒரு குண்டு ஊசிக்கே பயப்படுவா, அவள் இந்த இன்ஜெக்ஷனுக்கு பயப்பட மாட்டாளா? ஷோ மானத்தை வாங்குறாளே ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு, என்ன கலவரம் பண்ணிகிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தான் உங்கள் ஃப்ரெண்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கா மனசுக்குள்ளே. ஸோ தயம் நர்ஸை பார்த்துட்டு சரி ஓகே நானே வரேன். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயங்கும் அவன் கேபின் விட்டு வெளியே வந்துட்டு
அப்படியே நேராக இன்ஜெக்ஷன் பண்ணுற ரூமுக்கு தான் போனால் நீங்களா ஒரு பக்கம் ஆட்டம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. 2 நர்ஸு உங்களை வேற பிடிச்சிருக்காங்க. என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு கிடக்குறீங்க. ஸோ தயம் 2 நர்ஸை பார்த்துட்டு, நர்ஸ் 2 பேர் வெளியே போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தேங்க்ஸ் சொன்ன அடுத்த செகண்டே ஸோ 2 நர்ஸும் வெளியே தான் நிற்கிறாங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு, யோ என்னையா நினச்சிட்டு இருக்க, அது பொண்ணுயா, நீ என்னன்னா நீ போய் இன்ஜெக்ஷன் பண்ணுறேன்னு சொல்கிற, டேய் அது பொண்ணுடா, டேய் நர்ஸ் அம்மா தாண்டா இன்ஜெக்ஷன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பதட்டமாகி ஓடி வந்து, ஸோ கரெக்டாக 2 நர்ஸ் வேறு உங்கள் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு உள்ளே போகக்கூடாது டாக்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி வச்சிடுறாங்க. ஐயோ நிலம புரியாமல் இதுங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கா. உங்கள் ஃப்ரெண்டு ஒரு பக்கம் கழுவி உங்களை ஊற்றிக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் பதட்டமாகவும் இருக்குது அவளுக்கு, உங்கள் ஃப்ரெண்டுக்கு. நீங்களும் அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஸோ தயங்க பக்கத்தில் வந்துட்டு பேசுகிறான். ஜோரம் இன்ஜெக்ஷன் பண்ணிக்க மாட்டேன், அடம் பிடிக்கிறேன். இன்ஜெக்ஷன் போட்டால் தான் உனக்கு உடம்பு சரியாகும், புரியுதா? அப்போ தான் நீ வேலையில் ஒழுங்காக உன்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். நீ என்ன பச்சை குழந்தையா? எரும மருந்தை தானே வளர்ந்துருக்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகவே பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் தயங்க பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு, தயங்க என்ன பேசுகிறான் அதை நீங்கள் காதில் வாங்காமல் தயங்க தான் நீங்கள் சைட்டு வச்சுருக்கீங்க. ஸோ தயங்க கேட்டுக்கிட்டே இருக்கான். ஒன்றை தான் கேட்குறேன், ஏன் இன்ஜெக்ஷன் பண்ணிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்க? ஒழுங்காக இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ, அப்போ தான் நீ கிளியர் ஆவ, அப்போ தான் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போகாது, புரியுதா? ஒழுங்காக இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ. ஸோ நீங்களா அதெல்லாம் காதிலே வாங்கல, தயங்க தான் சைட்டு வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தயங்க செம்ம கோவம் கடுப்பாயிட்டா. ஏய் நான் உன்ட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? கொஞ்ச நேரத்தில் நீங்களும் ரியல் வந்துட்டு, என்ன டாக்டர் கேட்டீங்க? இல்லை நான் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுக்க மாட்டேன், எனக்கு இன்ஜெக்ஷன் வேணாம். பார் சாரா, நீ இன்ஜெக்ஷன் பண்ணிக்கிட்டா தான் உன் உடம்பு ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னா நீ ரொம்ப வீக்காகவே இருப்ப, உன்னால் வேலை கூட பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. முடியாது, இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ. இல்லை எனக்கு இன்ஜெக்ஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அலப்பறம் பண்ணிக்கிட்டீங்க தயங்கிட்டேயே. ஸோ தயங்க செம கடுப்பாயிடுது. பட்டு சேவ் கேட்குற இன்ஜெக்ஷன் போட்டுப்பியா மாட்டியா? மாட்டேன். என்ன பண்ணுவ? ஓஹோ அப்போது நீ இன்ஜெக்ஷன் பண்ணிக்க மாட்டேன் அப்படி தானே? உனக்கு எப்படி வலி கொண்டு வந்து எனக்கு நல்லா தெரியும். தயம் அப்படியே யோசிக்கிறான், இருந்தாலும் வேறு வழி இல்லை. அப்படியே டக்குன்னு அந்த ஹிப்பில் கை வச்சிடறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டாக்டர் என்ன பண்ணுறீங்க, இதெல்லாம் தப்பு. யார் சொன்னால் தப்புன்ட்டு? தப்புலாம் இல்லை. நீங்கள் தயங்க அப்படியே வச்சுக்கணும் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ தயங்க உங்களை பார்த்துட்டு இருக்கான். தயம் அவன் கை உங்கள் ஹிப்பில் ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி அது, ஸோ அந்த சைடு கேப்லேயே ஸோ உங்களுக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிடுறான். உங்களுக்கு வலியே தெரியல. ஸோ நீங்கள் தயங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தயம் உங்களை பார்த்துட்டு, இன்ஜெக்ஷன் பண்ணியாச்சு, நீ போகலாம். சரி நான் வந்து வர முடிஞ்சிச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் பேஷண்ட் பார்க்கணும், நான் போகிறேன். கரெக்டாக தயங்க போகிறேன்னு சொல்லிட்டு கதவு தூரத்து இருக்க போகும்போது கரெக்டாக நீங்கள் தயங்காயை பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்துருவீங்க. ஸோ தயங்க உங்கள் மேலே விழுந்துருப்பான். ஏய் என்ன பண்ணுற நீனு, லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா நீனு, பைத்தியமா நீனு, தள்ளு ஃபஸ்ட். தயம் உங்கள் மேலேருந்து எதுக்கலான்னு பார்க்கும்போது ஸோ நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணியிருக்கீங்க. ஸோ தயங்க வந்து என்னடி பண்ணுறதா? தயங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஹக் பண்ணியிருக்கேன். ஏய் ஒன்று மட்டும் நீ க்ராஸ் பண்ணுற. ஆமாம் க்ராஸ் பண்ணுறதா, என்ன பண்ணுறது? இவ்வளோ அழகான பையனை எப்படி நான் விட்டு கொடுக்க முடியும், அதான் டைட்டாக பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசிக்கிறீங்க. ஸோ தயங்க சமங்காண்டாது. லூஸு பைத்தியம் மாதிரி பேசாத, விடுறி மயிறு தான் ஃபோர்ஸாகவே தள்ளி விட்டுட்டு. ஸோ அவன் எழுந்திரிச்சு அவன் கோட்டெல்லாம் சரி பண்ணிட்டு, பாரு ஒழுங்காக க்ராஸ் பண்ணாமல் ஒழுங்காரு, புரியுதா? ஸோ நீங்கள் தயங்க பார்த்துட்டு ஒழுங்காக இருக்குன்னா நீ என் கூட லைஃப்லாம் நீ எப்போவுமே என் கூடயே இருந்தால் நான் எப்போவுமே ஒழுங்காக இருக்க போகிறேன். ஏய் பைத்தியம் மறுக்கிறதுக்கு மாதிரி பேசாத. சரி அதெல்லாம் விட உன்னோட பேர் என்ன சொல்லு பார்க்கலாம். என் பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற, என்னத்தை பிடுங்க போகிற? அப்போது நீ பேர் சொல்ல மாட்டேன் பாரு, பேஷண்ட்டை நிற்க வச்சு நீ இவ்வளோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. டாக்டர் லட்சணமா, பேஷண்ட்டை கவனிக்கிற லட்சணமா? நான் இவ்வளோ வீக்காக இருக்கேன், எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, நிற்க முடியாமல் நான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீ என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்க? அட்லீஸ்ட் நான் உன் பேர் தானே கேட்டேன், பேர் சொன்னால் நீ என்ன குறைஞ்சா போயிடுவேன்? இந்த மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டே போகிறீங்க. ஸோ தயங்க செம்ம காண்டாது, கோவம் வருது. ஷோ எவன் காலகட்டத்துலேயும் முகத்தில் முழிச்சேன்னு தெரிலையே. ஏய் கொப்பாரு தேவையில்லாத விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்காத, தயவு செஞ்சு இந்த கிளம்பி போடி. நீ பேர் சொல்லாமல் நான் இங்கேருந்து கிளம்பி போக மாட்டேன், நான் இங்கேயே செட்டில் ஆயிடுவேன். நீ பேர் சொல்ல தட்டினா
நான் வந்து இங்கேருந்து கிளம்பிப்பேன். அது வரைக்கும் நான் என் வீடு நினச்சிட்டு நான் இங்கேயே செட்டில் ஆகிடுவேன்ப்பா. அதுக்கப்புறம் உன் இஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க உட்காந்துருக்கீங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. இவ்வளோ காண்டாது. சாரி சொல்லி தொலைக்கிறேன் சாரா. போதுமா? என் பேர் கின்தாயம். போதுமா? தெரிஞ்சுக்கிட்டல எடுத்த கால் பண்ணேன். இதெல்லாம் நல்லா இருக்கே. இது மட்டும் தான் நீ ஆன்சர் பண்ணணும்னு இல்லைப்பா, இன்னொரு ஆன்சரும் இருக்கு. என்னென்ன? மிஸ்டர் கீர்த்தயம், உன்னோட ஃபோன் நம்பர் எனக்கு வேணும். நீங்கள் தந்தால் தான் நான் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். இந்த ஹாஸ்பிட்டலே கலவரம் பண்ணிடுவேன். அப்புறம் இங்கேயே செட்டில் ஆகிடுவேன். பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். ரொம்ப அட்டம் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு செம கோவம் வருது, கடுப்பாது. ஷோ ஒருத்தி பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன என் நம்பர் வேணும், நோட் பண்ணி தொலைச்சிக்கோ பைத்தியம். நீங்களும் நோட் பண்ணிக்கிறீங்க. நோட் பண்ணிட்டு தேங்க்யூ தயம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கில் கிஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த ரூம் விட்டு வெளியே வரீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு என்னங்க ரொம்ப ஹாப்பியாக வரா, பைத்தியம் முத்தி போச்சா அவளுக்கு, என்ன இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒன்றுமே புரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் நின்றுக்கிட்டு இருக்கா. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வாடி வந்து வேலை முடிஞ்சிச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிடுறீங்க. எங்கும் அதே இன்ஜெக்ஷன் ரூமில் இருந்து ஸோ அப்படியே வெளியே வரோம். ஸோ நர்ஸில் அவங்க தான் பார்க்குறாங்க. தயங்க தான். என்ன எதுக்கு இப்படி பார்க்குறீங்க? டாக்டர் அது என்னது கன்னத்தில் இக்கி மிஸ் மார்க் மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போய் வேலையை போய் கவனிங்க, போங்க பேஷண்ட்டை போய் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்றான். ஸோ 2 நர்ஸுமே போயிடுறாங்க பேஷண்ட் கவனிக்க. ஸோ நம்ம தயங்க உடனே மொபைலை எடுத்து பார்க்குறான். ஷோ பைத்தியக்காரி ஒருத்தி என்ன பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கஷிப்பை எடுத்துகிட்டு அப்படியே கன்னத்தை ஃபுல்லாக தொடச்சிட்றான். ஸோ தொடச்சிட்டு அவன் கேபின் போயிட்டு எப்போம்போல அவன் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்படியே பேஷண்ட் தான் செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் வேலையை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கான். இந்த சைடு நீங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறீங்க. ஸோ வீட்டு செம்ம ஹாப்பி. தாம் தூம் தையத்தக்கா எனக்கு ஃப்ரெண்டு பார்த்துட்டு பைத்தியனே முடிவு பண்ணிடுச்சு. இவள் பைத்தியம் ஆயிட்டா, முத்தி போச்சு இவளுக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுலேருந்து பைத்தியம் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. என்னாச்சு இவளுக்கு? அடியே ஏய் சாரா, என்னடி ஆச்சு? பைத்தியம் மாதிரி குதிச்சுக்கிட்டு இருக்க பைத்தியக்காரி, என்னடி ஆச்சு? இப்போ எதுக்கு இந்த குதிக்கிற? செம்ம காண்டாயிட்டா, அப்படியே உங்களுக்கு பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே சொல்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. அடியே எனக்கு தலையை சுற்றுதுடி. அடியே அவன் டாக்டர்டி, அவன்கிட்ட போய் நம்பரு பேர் அவனை போட்டு பிளாக்மெயில் பண்ணி கொத்த விட்டுருக்க அவனை. என்னடி பண்ணிகிட்டு இருக்க நீனு? இங்கே பாரு, ஏதாவது பிரச்சனை மாட்டினா எனக்கு தெரியாது, நானும் வந்து காப்பாற்ற மாட்டேன் சொல்லிட்டேன். உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நானும் அந்த தையாங்க ரூமில் க்யூட்டாக சின்ன ரொமான்ஸ் பண்ணமே. என்னடி சொல்கிற சாரா? எனக்கு தலைலாம் சுற்றுது, எனக்கு பிபி ப்ரெஷரு ஒன்னாலே ஏறி நான் மேலே போய் சேர்ந்துருவேன் போல இருக்க. எவ்வா என்ன ஆளை விட்டுருடா. இதுக்கு மேலே நான் உன் கூட இருந்தால் நானும் உன மாதிரியே மாறிடுவேன். இதுக்கு மேலே நான் உன் பக்கத்துலேயே இருக்க மாட்டேன். நான் போயிட்டு வரேன்டா. பாய் பாய் சாரா, நீ எப்படியும் போடி, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃப்ரெண்டு ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து பாய்டி, நான் என் வீட்டுக்கு போகிறேன், உன் பக்கத்தில் இருந்தால் நானும் உன்ன மாதிரி ஆயிடுவேன், பாய் 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 டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக பயந்துட்டு அங்கேருந்து உங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போயிடும் அவங்க ஃப்ரெண்டு. நீங்கள் செம்ம ஜாலியாக ஹாப்பியாக இருக்கீங்க. இந்த சைடு நம்ம தயம் ஒரு வழியாக பேஷண்ட்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அவன் கேபினில் அவ்வளோ டயர்டாக உட்காந்துருக்கான். அப்படியே மொபைல் எடுத்து பார்க்குறான். அவ்வளோ மிஸ் காலு. ஸோ தயம் பார்த்துட்டு ஐயோ பொண்ணாட்டி கால் பண்ணிக்கா, என்ன விஷயம் தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவனும் கால் பண்ணி பேசுகிறான். சொல்றி பொண்ணாட்டி, ஸோ டியூட்டி வேலையில் இருந்தேன், என்ன விஷயம் கால் பண்ணியிருந்தா? அது தயம் வீட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லு? அது வந்து நீயும் நானும் தயங்க ஒய்ஃப் வந்து தையன்ட்ட ஏதோ சொல்லணும்னு நினச்சி வந்திருப்பா. கரெக்டாக நர்ஸு டாக்டர் இங்கே தையன் ஒய்ஃபுக்கா? அடியே நான் சொல்ல வர நேரத்தில் எவராவது ஒருத்தி கரடி பூந்த மாதிரி பூந்துடுறாளே, நான் எப்படி சொல்கிறது? இப்போ தான் டைம் கிடச்சிச்சா, அதையும் நம்ம கெடுத்து விட்றாளுகளே, சொல்ல வர விஷயத்தையும் கெடுத்து விட்றாளுகளே, எப்படி அவ அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கா. தையம் சரி பொண்ணாட்டி, எனக்கு டியூட்டி வேலை வந்துடுச்சு, ஸோ நான் அப்புறமாடி கால் பண்ணுறேன், வைக்கிறேன், பாய். ஸோ தையம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவனுக்கு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். அப்படியே பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கான், செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி தான் கொஞ்சம் நாள் போகுது டேஸே. ஸோ தயங்க எப்போவுமே ரொம்பவே பிஸி ஆகிடுவான். ஸோ தயங்க ஒய்ஃபு ஏதோ ஒன்று சொல்லணும் ட்ரை பண்ணுவான். தயங்க அப்பப்போ டியூட்டி வேலை, ஸோ யாராவது ஒருத்தவங்க கூப்பிட்ருவாங்க, என்ன ஏதுன்னு கேட்டுட்ருப்பான்.
தயங்க ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அடிக்கடி மீட் பண்ணுவீங்க. அடிக்கடி அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ தயங்கும் வேறு வழி இல்லாமல் பேஷண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து போவான். உங்கள் லைஃப்பும் தயங்க லைஃப்பும் இப்படி தான் போகுது. ஸோ இப்போ பேஷண்ட்டை கவனிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ உடனே டோக்கன்லாம் வாங்கிட்டு ரொம்ப நேரம் வெயிட்டிங். ஸோ கொஞ்ச நேரத்தில் உங்களை உள்ளே கூப்பிட்றாங்க. நிசமாக பார்த்துட்டு ஐயோ இந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கு இருந்தாலும் வெளியே காட்டிக்காங்க. ஸோ டாக்டர் கூப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் உள்ளே போகிறீங்க கேபின்குள்ளே தான். கேபின்குள்ளே போகிறீங்க. ஸோ தயங்கும் பார்த்துட்டு ஷாக்கு. ஐயோ இந்த பைத்தியமா சாரா எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கா? என்ன கலவரம் பண்ண போகிறா? நேற்று பண்ண அனுப்புற பத்தாதா இன்றைக்கும் வந்திருக்காளே, என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கான் தயங்குங்களை. இருந்தாலும் தயங்கு பேஷண்ட் கவனிக்கிற மாதிரி கவனிக்கிறான். என்னாச்சு, என்ன பண்ணுது சாரா? அதுவா டாக்டர், மிஸ்டர் கின்தயங் டாக்டர். அது எனக்கு கையில் அடிபட்டிருக்க, பலமாக அடிபட்டிருக்கா. ரத்தமாக குட்டுன்னு கொட்டுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதான் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துட்டேன், உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்களும் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு பாருங்கள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஸோ தயங்கும் உனக்கு அடிப்பட போகுது, எனக்கு தானே இன்றைக்கி அடி விழுவ போகுது. என் ஒய்ஃப் வேறு வரா, இவன் என்ன கலவரம் பண்ணி என்னை மாட்டி விட போகிறான்னு தெரியல என் ஒய்ஃப்கிட்ட. எனக்கு தனிச்சா பக்குன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கழுவி ஊற்றிட்டு ஒரு பக்கம் பயத்தோடு இருக்கான். ஸோ வெளியே காட்டிக்காம ஓ அப்படியா, சரி ஓகே நானே செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவுட் பார்த்தா லைட்டாக காயம். ஸோ லைட்டாக தான் இது தயங்கு யோசிச்சு பார்த்துட்டு ஓஹோ இது உனக்கு பெரிய காயமா, இதில் வேற பிளட்டு ரொம்ப லாஸ் ஆயிடுச்சுன்னு வேற சொல்லி நடிக்கிறாளே, என்னமா நடிக்கிறாங்க ஹீரோடி. இவ ரொம்ப மிஞ்சிருவா போல இருக்கே. இது ஒரு காயம் சொல்லிட்டு இதான் சாக்குன்னு சொல்லிட்டு என்னை சைக்கிள் அடிக்க வந்திருக்க, உன்னை பற்றி எனக்கு தெரியாது சாரா, என்னமா நடிக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி மனசுக்குள்ளே கழுவி ஊற்றிட்டு இருக்கா அவங்கள. வேறு சாரா, நான் கொடுக்குற டேப்லெட், நான் கொடுக்குற மருந்து கரெக்ட் டயத்துக்கு நீ ஃபாலோ பண்ணேன்னா எல்லாமே கிளியராகனு நீ ஓகேவாயிடுவா, புரியுதா? தனிப்படாமல் பார்த்து, புரியுதா? ஓகே மிஸ்டர் கின்தயங் டாக்டர், நீ போகலாம் சாரா. தயம் பார்த்துட்டு தயம் எனக்கு இன்ஜெக்ஷன் போடலையா? நர்ஸுக்கெல்லாம் செம ஷாக்கு. என்ன இந்த பொண்ணு அதிசயமாக இன்ஜெக்ஷன்லாம் கேட்குது, அடம்பிடிக்கும் இன்ஜெக்ஷன் போடவே இப்போ கேட்குது டாக்டர்கிட்டயே. நர்ஸெல்லாம் செம ஷாக்காக பார்த்துருக்காங்க. ஸோ தயம் மனசுக்குள்ளே எதுக்கு நேற்று பொண்ணு ஆலப்புறம் உனக்கு பத்தாதா, இன்றைக்கும் என்கிட்ட எந்தாவது ஒன்று பண்ணி என் ஒய்ஃப்கிட்ட மாட்டி விடணும்னு நீ ஆசைப்படுறியடி ஒத்தா, நீங்கள் எதுக்கு கிளம்பி போடி ஒத்தா, உனக்கு இன்ஜெக்ஷன்லாம் தேவையில்லை, உனக்கு சின்ன காயம் தான், இன்ஜெக்ஷன் போடலாம் எந்த அவசியம் இல்லை, நீ கிளம்பலாம் சாரா. தயன்னு சொன்னோன்னா சரி ஓகே பாய் டாடி அப்படின்னு சொல்கிறீங்க மெதுவா. ஸோ தயம் போய் தொலைடி மயிறு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நெக்ஸ்ட் பேஷண்ட்டை கவனிச்சிக்கிட்டு இருக்கான். ஏன் கேபின் விட்டு வெளியே வரீங்க? ஸோ அப்படியே சேரில் போய்ட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஒரு பொண்ணு தயன் கேபின்குள்ளே போகிறத பார்த்துட்டு நீ எப்படி போகலாம், நான் தான் போகணும் என் பாய் ஃப்ரெண்ட் ரூமுக்கு, நீ எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊற்றிட்டு இருக்கீங்க தயன் கேபின்குள்ளே. ஸோ உள்ள என்ட்ரி ஆகுறீங்க திறந்து பார்த்தா 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ்அப்பில் பேசிக்கிட்டு இருக்காங்க. தயங்கும் உங்களுக்கா கடுப்பாது. நீ எப்படி அவகிட்ட க்ளோஸ்அப்பில் போயிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம், நீ ஏன் கூட தாண்டா இப்படிலாம் க்ளோஸ்அப்பில் இருக்கணும், நீ எப்பட்றா நீ அவ கூட அதுவும் வேறு எவ கூடியோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கழுவி ஊற்றிடுறீங்க தயங்க மனசுக்குள்ளே. ஸோ அப்படியே டேபிளில் தான் பார்க்குறீங்க. ஸோ தயன் டேபிளில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுறீங்க. என்னது மேரி மீயா, அப்போ தயங்கு மேரேஜ் முடிஞ்சிச்சா, அது அவன் ஒய்ஃபா? ஐயோ எனக்கு தலையை சுற்றுது. இல்லை என் தயங்க அப்படிலாம் பண்ண மாட்டான், என்னை ஏமாற்ற மாட்டான், எனக்கு தெரியும் என் தயங்க சும்மா என்னை வெறுப்பத்தை கூட பண்ணியிருக்கலாம்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழப்பமாகவே யோசிச்சுட்டு புலம்பிட்டு நிற்கிறீங்க. ஃபோட்டோவும் பார்க்குறீங்க தயங்கையும் பார்க்குறீங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட கடுப்பாயிருச்சு. ஃபோட்டோவை அதே டேபிளில் வச்சுட்டு நீங்கள் தயங் கேபின் விட்டு வெளியே வந்துடுறீங்க. ஸோ தயங் நோட் பண்ணியிருப்பான் நீங்கள் வந்தது பார்த்தது எல்லாத்தையும் நோட் பண்ணியிருப்பான். ஸோ இருந்தாலும் தெரியாத மாதிரி அவன் ஒய்ஃப்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ பேசி முடிச்சுட்டு அவன் ஒய்ஃபும் போயிடுறான். ஸோ தயங் எப்பவும் போல் அவன் டியூட்டி வேலையை கவனிச்சிக்கிட்டு இருக்கான், அப்படியே பேஷண்ட்டை கவனிச்சிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ அவ்வளோ டென்ஷன் ஆகுது. நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லை தயங் ஒய்ஃபாக இருக்கக்கூடாது, அது ஃபேக் ஒய்ஃபாக தான் இருக்கணும், என்னை வெறுப்பித்தது கூட ஏதாவது பண்ணியிருக்கலாம் இவன், என் தயங்கை ஏமாற்ற மாட்டான், தயங்கை எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களுக்குள்ளே பேசிட்டு கோவமாக பேசிகிட்டு இருக்கீங்க. தயங்கு ஒய்ஃபாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது, இவெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு தெரியும்
தயங்க ஒய்ஃபா இல்லை இவ ஃபேக்கா, இவ என்ன பண்ணிட்டு இருக்கா, எல்லாத்தையும் நான் நோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோவத்தில் இந்த பிறகு பேசிக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே உங்களுக்கு கொஞ்ச நாள் டேஸ் இப்படியே போயிடுது. ஸோ தயம் ஒய்ஃபை தான் நீங்கள் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணி அவள் எங்கே போகிறா, என்ன பண்ணியிருக்கா, எல்லா டீட்டெயிலையும் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிடுறீங்க. தயங்க காஃபி ஷாப் வர சொல்லிப்பீங்க. ஸோ தயங்கும் வந்திருப்பான். ஸோ நீங்கள் தயங்க மீட் பண்ணியிருப்பீங்க. மீட் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லியிருப்பீங்க. தயம் கேட்டுட்டு செம்ம ஷாக்கு. இரிட்டேட் ஆகுறான், கோவம் வருது அவனுக்கு. உன்னோட ஒய்ஃபாக இருந்துக்கிட்ட அவள் என்ன தில்லுமுள்ளுவெல்லாம் பண்ணியிருக்கா உனக்கே தெரியாமல். ஸோ நீ இது கூட தெரியாமல் ஒய்ஃப் எங்கே போகிறா, என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, நீ எதையுமே விசாரிக்காமல் நீ உன் வேலையிலேயே ரொம்ப முழுகி போய் கிடக்க. உன் டியூட்டி முக்கியம், வேலை முக்கியம் அப்படியே நீ இருந்திருக்க. ஆனால் நீ ஃபேக்குன்னு நினச்சி இவன் என்ன சொன்னாலும் நம்பிடுவான்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு உன் கூட அன்பாக இருக்கிற மாதிரி பொய்யா நடித்து உன் கூட ஒய்ஃபாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. இது கூட உனக்கு தெரியல. ஸோ நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க. ஸோ தயங்கி இப்போ தான் எல்லாமே புரியுது. இவ்வளோ பியோவிஷாக இருந்திருக்கேன். இவ இந்த மாதிரி திரும்பலாம் வேலை பண்ணுவாளா, நினச்சி கூட பார்க்கலையே. நான் என் ஒய்ஃபை எத்தனை பண்ண மாட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தானே தெரியுது இந்த கருமத்தை பார்த்தாலே. ஷோ எனக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. நான் அவ்வளோ சும்மாவே விட மாட்டேன். ஜரா நீ கிளம்பு. எங்கே தயம்? என் வீட்டுக்கு தான். என் கூட நீ வர. நான் உன் கூடயா? ஆமாம் வாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தடன்னு இழுத்து கூட்டிகிட்டு போய் காரில் ஏற்றிடுறான். ஸோ தயங்க தான் கார் ட்ரை பண்ணியிருக்கான். ஸோ கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். ஸோ அப்படியே செம்ம கோவமா ரொம்ப டைட்டாகவே ஹோல்ட் பண்ணியிருக்காங்க கையை. வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். ஏய் பொண்டாட்டி எங்கடி இருக்கா, இங்கே வாடி. கோவமாகவே அப்படி கூப்பிட்றான் பொண்டாட்டியை. ஸோ உங்களுக்கும் ரொம்ப பயமாக இருக்குது, என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு நின்றுக்கிட்டு இருக்கீங்க. டைம் ஒய்ஃபும் வரா. தயம் வந்துட்டிங்களா? யார் இது? நீங்கள் எதுக்கு இவ்வளோ கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? ஏய் உனக்கு என்ன தயிர் இருந்தால் நீ இப்படிலாம் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் சப்புன்னு அரைஞ்சிட்றான் ஒய்ஃப் கன்னத்துலேயே. தயங்க உங்களுக்கா செம்ம ஷாக்கு. என்னங்க அவன் ஒய்ஃபை இப்படி சப்புன்னு அரைஞ்சிட்டான், இப்படிலாமா பண்ணுவான்? கடவுளே இன்னைக்கு என்ன கலவரம் நடக்க போதும் எனக்கு அப்பத்து இதுலேருந்து பயத்தோட புலம்பிட்டு நிற்கிறீங்க. ஸோ தயங்க அவன் ஒய்ஃபை முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஒய்ஃபும் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. தயங்க எதுக்கு என்ன அடிச்சிங்க? அடிக்காமல் மடியில் தூக்கி வச்சு உனக்கு கொஞ்சமாங்களா? ஏண்டி என்னை பார்த்தா என்ன இழைச்ச மயமாக தெரியுதா? ஏண்டி என் பர்சனல் லைஃப்லலாம் நீ விளையாடுவியா? எடி நினச்சிட்ருக்கா? எனக்கு தெரியாமல் எவன் கூடயே போயிட்டு படுத்துட்டு எவன் கூடயே டேட்டிங்கு, என் கூடயே பீச்சு, என்னென்ன கருமெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் நீ. தானே தெரியுது உன்னோட திருமண வேலையை. இத்தனை நாள் என்கிட்ட இருந்த பழகுனது எல்லாமே நடிப்பு தானே? ஆமாம் நடிப்பு தான். இப்போ என்ன, இப்போவாது புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே பெரிய விஷயம். யார் சொன்னா? இவ தானே சொன்னா? இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போவாது என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களே, எனக்கு இந்த லைஃப் தான் பிடிச்சிருக்கு. என் கூட ஒன்றா இருக்கணும், ஃபாலோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். ஃபாலோ உங்களுக்கு என் கூட பிடிக்கலன்னா இப்போவே நானே டிவோர்ஸ் கொடுக்குறேன். ஏய் நீ என்னத்தடி சொல்கிறது? அசிங்கமாக தான் உனக்கு நான் பேச. நான் எதுக்கு அசிங்கம் பண்ணும்? எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, எனக்கு இதுதான் என் லைஃபே. சரி இவ யார்? இவ்வளோ இது கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க நம்ம வீட்டுக்கு? நான் இதுக்கிட்ட உங்கள்கிட்ட சொல்லணும். ஓ சொல்ல மாட்டீங்களா? நீங்கள் சொல்லி தான் ஆகணும், ஏன்னா நான் உங்கள் ஒய்ஃப். சி ஆய் முடு, அசிங்கம் வரல. நீ ஒன்றும் எனக்கு ஒய்ஃப்லாம் கிடையாது, புரியுதா? ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்ட் ஒய்ஃப். ஓ நான் ஒன் நைட் ஸ்டாண்ட் ஒய்ஃபா மிஸ்டர் கிந்தயா? அப்போ இதுக்கிட்ட இந்த மேரேஜ் பண்ணேன். நான் கட்டி மேரேஜ் பண்ணேன். உங்கள் அம்மா அப்பா தான் என்னை வலுக்கட்டாயமாக என்னை மேரேஜ் பண்ண என் பொண்ணு நல்லவ, அப்போ நல்லா பார்த்துப்பா, நீயும் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு எதேதோ சொல்லி என்ன மேரேஜ் அம்மா அப்பா என்னை வலுக்கட்டாயமாக உன்னை மேரேஜ் பண்ணேன்னு கட்டாயப்படுத்தினா, அதான் வேறு வழி இல்லாமல் ஒன்றை மேரேஜ் பண்ணேன். ஆனால் நீ என்னை நான் ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை ஏமாற்றி என் லைஃபு பர்சனல் லைஃப்லேயே நீ விளாண்டுக்கிட்டு இருக்கல, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி. ஏன்னா உயிரோடு இருக்கவே தகுதியே இல்லைடி. நான் அப்படியே குடி தோண்டி புதைச்சிருக்கோன்னா இல்லை எரிச்சிருக்கேன்டி. ஏன்னா அவ்வளோ கோவமாக பேசியிருக்கான். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு செம்ம சொக்கா போய் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் அப்படிலாம் பேசவே கூடாது. என் பர்சனல் விஷயத்தில் நீங்களும் தலையிருக்கு. நீங்கள் யார் ஃபஸ்ட்டு? மட்டும் நான் உங்களோட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சிட்ருக்கேன்னா இல்லை, எனக்கு உங்கள் கூட வாழ எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. உங்கள்கிட்ட எப்போ எனக்கு டிவோர்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் வெயிட்டிங்லேயே இருக்கேன்.
தயம் தயம் ஒய்ஃபும் அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழி அவங்களுக்குள்ள பேசி முடிச்சிடுறாங்க. தயம் அவன் ஒய்ஃபை பார்த்துட்டு, இங்கே பாரு இனிமே என் மூஞ்சிலே முடிச்சிடாதடி. இதுக்கப்புறம் நான் உன்னை லைஃப்லாம் என்றைக்குமே பார்க்கக்கூடாது. இதுக்கப்புறம் நீ எவன் லைஃப்லேயும் நீ வளர்றத நான் பார்த்தேன், உன்னை கொண்டு குழி தோண்டி புதைச்சிருவேன். எனக்கு நானே டிவோர்ஸ் கொடுக்குறேன்டி. இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்லை. ஓ, நான் தேவையில்லையா? அதே மாதிரி தான் நானும் சொல்கிறேன் மிஸ்டர் தயம், நீங்கள் எனக்கு தேவையில்லை. ஜஸ்ட் நானும் டிவோர்ஸ் கொடுக்குறேன். ஸோ தயம் ஒய்ஃபும் ஸோ 2 பேருமே டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ சைனும் போட்டு 2 பேருமே டிவோர்ஸும் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ தயம் இப்போ பார்த்துட்டு முறைச்சிட்டு, இங்கே போகிற இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதுடி. உனக்கு இந்த வீட்டில் இடமே இல்லைடி. யூ கெட் அவுட். என் வீட்டை விட்டு வெளியே போடி. ஸோ இப்போவே வெளியே கிளம்பிடுறேன். எனக்கு இங்கே என்ன வேலை இருக்குது? எனக்கு டிவோர்ஸ் கிடச்சிச்சு. நான் ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ போகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் நான் யாரும். லெட்ஸ் குட் பாய் தயம். தயம் ஒய்ஃபு அங்கேருந்து தயம் வீட்டிலேருந்து திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. ஸோ தயம் மனசு உடஞ்சி போய் உட்காந்து அழுதுருக்கான். ஸோ நீங்கள் தான் கம்ஃபர்ட் பண்ணியிருக்கீங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணிக்கிங்க. ஸோ தயமும் ஓகேவாயிடுறான். தயம் உன்னை பார்த்துட்டு கூப்பிட்றான். ஜரா, சொல்லு தயம். நான் உங்களுக்கு கேட்கலாமா? சொல்லு தயம். என்ன? கூட லைஃப் லாங் நீ எப்போயுமே என் கூட ட்ராவல் பண்ணுவியா? என் கூட எப்போவுமே இருப்பியா? நீங்கள் தயம் பார்த்துட்டு, தயம் என்ன பேசுகிற நீனு? நான் உன்னோட ஒய்ஃபாக தான் இருப்பேன். நீ என்னோடய ஹஸ்பண்டாக இருப்பேன். நான் எப்போவுமே உன் கூடயே தான் இருப்பேன். லைஃப் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவேன். உன் கூட ஹாப்பியாக இருப்பேன். ப்ராமிஸாக உன்னை விட்டு எங்கேயும் நான் போக மாட்டேன். தயம் பார்த்து இந்த மாதிரி சொன்னேன். ஸோ தயம் ஒரு க்யூட் ஸ்மைல் பண்ணிட்டு, தேங்க்ஸ், லவ் யூ சாரா, லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணியிருக்கான். ஸோ லவ் யூ டூ புருஷா, தேங்க் புருஷா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஹக் பண்ணியிருக்கீங்க டைட்டாக. அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு ஸோ உங்களை பார்க்குறான். நீங்கள் கேட்குறீங்க என்னாச்சு தயம்? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் லிப்ஸில் போய்ட்டு சாஃப்டாக கிஸ் பண்ணுறோம். நீங்களும் அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ணீங்க. ஸோ அப்படியே ரொம்ப டீப்பாக போகுது அந்த கிஸ்ஸு. இதுவாக படுக்க போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறான் தயம். ஸோ நீங்கள் தயம் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறீங்க. ஸோ 2 பேருமே ஃபுல்லாக நேக்கட். பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். கிஸ் கொடுக்குறோம். மார்க்லாம் பண்ணுறோம். நீங்கள் கண்ணை மட்டும் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. திரும்பவும் உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு தயங்க உங்களை பார்த்துட்டு ஐ நீட் யூ பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாக அவங்க லிஸ்ட்டில் போய்ட்டு கிஸ் பண்ணிட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணிடுறோம். லைட்டாக வலிக்குது தயம், வலிக்குது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி கம்ஃபர்ட் பண்ணுறான். ஸோ நீங்களும் ஓகேவாகிடுங்க. கொஞ்சம் இடத்துல உங்களுக்கு ஃபீல் ஆகிடுது. ஸோ நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. தயம் எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்கான் அந்த மேக்கோட்லேயே காட்டுறான். ஸோ உங்களுக்கும் புரியுது. நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அவ்வளோ க்யூட்டாக, அவ்வளோ ஸ்வீட்டாக, அவ்வளோ ரொமான்டிக்காக, அவ்வளோ லவ்வாக, க்யூட்டான உங்களுக்கும் தயங்கும் க்யூட்டான ஒரு ரொமான்ஸ் நடந்துகிட்ருக்கு. தயங்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. தயம் லைஃபு ரொம்ப ஹாப்பியாக போகுது, உங்கள் லைஃபு ரொம்ப ஹாப்பியாக போகுது. 2 பேர் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக க்யூட்டாக போகுது. ஹாப்பி இண்டியன்டா. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் புதிய எபிசோடில் தயங் ஒன் ஷார்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்பேன். தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் திங்க லவ் யூ சார். பாய்.